இன்னும் 2 வாரம் நான் கால அவகாசம் எடுத்துக்க போறேன்னாரு. அதுக்கப்புறம் 2 நாளுக்குள்ள அவர் வந்து அட்டாக் பண்றாரு. அப்ப ட்ரம்ப் சொல்றது ஒண்ணுமே நம்ப முடியாதுன்ற ஒரு கட்டத்துல தான் நாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். பல விஷயங்கள்ல வந்து ட்ரம்ப் சொல்றதை வந்து நம்மளால நம்ப முடிய மாட்டேங்குது என்ற ஒரு சூழ்நிலையில் நாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இஸ்ரேல் இருக்கின்ற ஒரு வார் கிரிமினல், ஒரு மனித ஜடம். அந்த நேத்தன்யாகு என்ற நபர் வந்து நிச்சயமாக அவர் வந்து யாருக்குமே பண்ணிய மாட்டாருங்க. இன்னைக்கு அவருக்கு வந்து போர் இல்லைன்னா அவரை வந்து அந்த நாட்டு மக்களை தூக்கி போட்டு மிதிச்சிருவானுங்க. இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனத்தை எப்படிங்க செய்ய முடியும்? எப்படி நீங்க போய் ஒரு அணு ஆயுத அணு ஆயுதம் இருக்கின்ற இடமே வச்சுக்கலாம். அந்த இடத்துல போய் நீங்க எப்படி குண்டு போட முடியும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது மனிதநேயத்துக்கு எதிரான செயல். நீங்க கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்புங்க. நீங்க உங்களுடைய சோல்ஜர்ஸ் அங்க அனுப்பி அந்த ஆட்சி மாற்றத்தை செய்து விட்டு நீங்க அங்க இருக்கின்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இங்க கைப்பற்றுங்க. எனக்கு வேலை பிரச்சனை கிடையாது. லெபனானை அடித்தார்கள், அங்கேயும் யாரும் கேட்பார் கிடையாது. சிரியாவை அடித்தார்கள், அங்கேயும் யாரும் கிடையாது. ஜார்டன் வழியாக சென்று அடித்தார்கள். சிரியா வழியாக சென்று இன்னைக்கு வந்து ஈரானை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எங்கேயுமே யாருமே கேட்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஒரு சுச்சுவேஷனை நமக்கு காணவில்லை. அப்ப அந்த தோற்றம் இல்லாதனால இன்னைக்கு ஒரு ரீஜனல் சூப்பர் பவராக இது யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலாக தான் இருக்கிறது. இல்ல ஒரே ஒரு ஆள் தானுங்க இதுல வந்து பீஸுக்கு எதிராக, அதாவது போர் நிறுத்தத்துக்கு எதிராக இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான். அது வந்து பெஞ்சமின் நேத்தன்யாகு. அந்த ஒரு மனிதனை வந்து அங்கிருந்து மாற்றி நிறுத்தினார். அந்த ஒரு மனிதனை வந்து வார் கிரிமினலாக டிக்ளேர் பண்ணி கொண்டு அவரை வந்து பிடித்துக் கொண்டு நீங்க ஹேக்ல கொண்டு விசாரித்தாலே போதும் என்று நினைக்கிறேன். அங்க அனைவருக்கும் வந்து பயம் வந்துவிடும். அதன் பிறகு வந்து பெரிதாக யாரும் வந்து கதற மாட்டார்கள், கத்த மாட்டார்கள் நினைக்கிறேன். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஈரான் இஸ்ரேல் போர் வந்து பயங்கர உச்சியில வந்து போயிட்டு இருந்துச்சு. நேற்றைய தினம் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸை வந்து தாக்குதல் நடத்தினாங்க. இப்ப அதன் பிறகு காலையில ஒரு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தாரு. போர் வந்து நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. 2 நாட்டுகளும் வந்து கோரிக்கை வைத்ததனுடைய எதிரொலியாக தற்போது நான் வந்து பஞ்சாயத்து செஞ்சு நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு செஞ்சாரு. அது வந்து சில மணி நேரங்கள்லயே ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து மறுத்து ஒரு அறிக்கையை விட்டிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் இந்த அறிவிப்புக்கு பிறகே கூட சில ஏவுகணைகள் தாக்குதல் கூட இஸ்ரேல் மீது தொடுக்கப்பட்டதாக தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆயிருக்கு சார்? இப்போ கத்தார் மீது தாக்குதல் நடந்திருக்காங்க. வளைகுடா நாடுகள் வந்து எப்படி பாக்குது ஈரான? மேலும் இப்போது போர் ஒருவேளை நிறுத்தம் வந்து விட்டதா? ஈரானோட ஊடகங்களும் வந்து சொல்லுகிறாங்க இந்த மாதிரி அமெரிக்கா கெஞ்சியதுனால போர் நிறுத்தத்துக்கு நாங்க வந்து ஒப்புக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. என்ன லேட்டஸ்ட் அப்டேட் சார்? இல்ல அப்படியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒண்ணு வந்து இப்ப ஈரானுடைய ஒரு வெர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா நாங்க முடிச்சு வைக்கிறோம். அந்த லைன்ல தான் அவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்ப 4 மணிக்கு வந்து உடன்பாடுன்னு இருக்காங்க. 4 மணிக்கு உடன்பாடுன்னு எல்லாம் எல்லாருமே ஏறத்தாழ எக்ரி பண்ண அந்த தருணத்துல வந்து மறுபடியும் தாக்குதல் வந்து நடக்கிறது. எங்க நடக்கிறது? இஸ்ரேலுக்கு மேல தாக்குதல் நடக்கிறது. இனி இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினால இப்ப அவங்க கவர்மெண்ட் இருக்க முடியாது. அவங்க அடுத்ததாக தாக்குதல் நடத்த போறாங்க. டெஃபினட்டாக தாக்குதல் நடக்கும். எப்போங்கிற அந்த விஷயம் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. இப்போ எல்லா விஷயத்திலும் இப்ப நாம வந்து பார்த்தோம்னா முதல் கட்டமாக ட்ரம்ப் சொல்றாரு இன்னும் 2 வாரம் நான் கால அவகாசம் எடுத்துக்க போறேன்னாரு. அதுக்கப்புறம் 2 நாளுக்குள்ள அவர் வந்து அட்டாக் பண்றாரு. அப்ப ட்ரம்ப் சொல்றது ஒண்ணுமே நம்ப முடியாதுன்ற ஒரு கட்டத்துல தான் நாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். பல விஷயங்கள்ல வந்து ட்ரம்ப் சொல்றதை வந்து நம்மளால நம்ப முடிய மாட்டேங்குது என்ற ஒரு சூழ்நிலையில் நாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்மளுக்கே நம்ப முடியலன்னா ஈரான் நம்புவாருங்களா? இப்ப நீங்க இன்னைக்கு வந்து சரி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு விட்டது, இதெல்லாம் வந்து பீஸ் எல்லாம் சொல்லிட்டு இவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் இஸ்ரேல் வந்து மறுபடியும் குண்டு போட்டுச்சுன்னா, அமெரிக்கா வந்து மறுபடியும் குண்டு போட்டுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அமெரிக்காவே இப்போ ஒரு ரோக் நேஷனாகத்தானே காணப்படுகிறது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அதாவது 2013 இருந்து ட்ரம்ப் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒபாமா வந்து போர் தொடுப்பார், ஈரான் மேல போர் தொடுப்பார். தேவையில்லாமல் இந்த மாதிரி போர்கள் வந்து ஃபோரெவர் வார்ஸ் தான் அமெரிக்காவினுடைய ஒரு சாபக்கேடுகள்லாம் பேசி போட்ட ஒரு நாள் ஒரு மனிதர் வந்து திடீரென்று திரும்பி டப்னு போயிட்டு ஒரு 12 குண்டு ஒரு நாட்டுல போய் போட்டு வர்றதுன்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய அவலன்னு பாருங்களேன். அந்த ஆளை எப்படி நம்புறதுன்னு கேட்கறேன். அப்ப இவர் என்னதான் சொன்னாலும் அது வந்து ஈரான் நம்பக்கூடிய இடத்திலோ நாம் நம்பக்கூடிய இடத்திலோ கிடையாது. அதே மாதிரி இஸ்ரேல் இருக்கின்ற ஒரு வார் கிரிமினல், ஒரு மனித ஜடம். அந்த நேத்தன்யாகு என்ற நபர் வந்து நிச்சயமாக அவர் வந்து யாருக்குமே பண்ணிய மாட்டாருங்க. இன்னைக்கு அவருக்கு வந்து போர் இல்லைன்னா அவரை வந்து அந்த நாட்டு மக்களை தூக்கி போட்டு மிதிச்சிருவானுங்க. அப்ப அந்த ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் வந்து நிச்சயமாக வந்து இதுக்கு பணியவே மாட்டார் என்றதுதான் என்னை பொறுத்தவரை நான் பார்க்கின்ற ஒரு விஷயம். அவருக்கு இந்த போர் இல்லை என்றால் நிச்சயமாக அவருக்கு அந்த ஸ்டாண்டிங்கே கிடையாது. அவருடைய அதிகாரம் போய்விடும். பிரதமராக இன்னைக்கு தொடர முடியாது. அந்த கோலிஷனே இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி நாம் வந்து திடீரென்று
முடிஞ்சு விட்டதுன்னு சொல்றதுல வந்து அர்த்தம் கிடையாது என்று நான் கருதுகிறேன். அமெரிக்கா இதே இந்த கேம வந்து அகைன் அகைன் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களா சார்? இந்தியா, பாகிஸ்தான் விவகாரத்திலயும் ஒரு 15 முறை சொல்லிட்டாரு. இப்போ இந்த இதுக்கும் வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. அவரு தான் வந்து வி ஆர் ஃபார் பீஸ்ன்னு சொல்லக்கூடியவர். அவரு தான் வந்து முதன்முறையா ஒரு அந்நிய நாட்டுக்குள்ள புகுந்து ஒரு வ அணு உலையில வந்து தாக்குதல் நடத்தியிருக்காரு. ஒரு அமைதி ஏற்படும், இல்லாட்டி பேரழிவு ஏற்படும்னு சொன்னாரு. இப்போ என்ன கேம ப்ளே பண்ண நினைக்குது யுஎஸ்? இல்ல சாதாரணமாக நீங்களும் நானா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா, இதுல ஒரு 10 1000ல் ஒரு பங்கு ஒரு காரியம் செஞ்சா நம்மள வந்து அயோக்கிய ராஸ்கல் என்று விழிப்பார்கள். அப்போ ம். ஏறத்தாழ அதே ஒரு பட்டம் தான் இந்த ஆளுக்கும் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது இன்னொரு நாட்ட தாக்குறது மட்டும் கிடையாதுங்க. அவருடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் போய் குண்டு போட்டு வந்திருக்கிறாரு. ம். நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ல குண்டு போட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கின்ற அந்த இது ரேடியேஷன் எங்க ம். போகும்? ரேடியேஷன் ம். இந்த ஏரியாக்குள்ளால தான் நிக்கும். ஏறத்தாழ ஆம். ஆம். என்டையர் வெஸ்ட் ஏசியா வந்து கண்டாமினேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஆம். சூழ்நிலை வந்து இன்றைக்கு உருவாயிட்டு இருக்குது. ம். நமக்கு ம். தெரியாது எவ்வளவு டேமேஜ் வந்து எந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னு தெரியாது. இன்னும் வந்து அதுக்கான இப்ப வெளிய பார்த்தீங்கன்னா, ரீடிங்ஸ் ஒண்ணும் கிடையாது. அதாவது இப்போ கத்தார்லயோ, யுஏஇலயோ, ம். ஒமான்லயோ வந்து இந்த ஒரு ரேடியேஷனுடைய காற்று இந்த காற்றடிக்கும்போது ரேடியேஷன் எடுத்து செல்லத்தான் செய்யும். அந்த அருகில் இருக்கிற நாடுகளுக்கு ஒன்றும் இதுவரை பாதிப்பு இல்லை என்று தான் சொல்கிறார்கள். அப்ப பெரிய ம். சேதம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அப்ப சேதம் இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்ப என்ன மாரியான ஒரு உலகத்தை வெறுக்கின்ற ஒரு 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 நபர் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடுவார். ஒரு ஒரு அக்செப்டட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்ணாம இருப்பாங்க. அது இந்தியா, பாகிஸ்தான் போர்லயானாலும் சரி, எந்த ஒரு போர்லயானாலும் சரி, ம். சவுத் கொரியா ஐ மீன் நார்த் கொரியா மேல தொடர்கின்ற போர்களானாலும் சரி, இந்த ஒரு போர்லயும் வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ல யாரும் அட்டாக் பண்ண மாட்டார்கள். ஏனென்றால் அந்த சேதம் வந்து அந்த நாட்டுக்குள்ளாலே நிக்காது. அது எங்கெங்கேயோ பரவிவிடும். நம்ம ம். செர்னோபிலினுடைய அந்த விஷயம் பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னால் நடந்த 70s அந்த 3 மைல் ஐலண்ட் டிசாஸ்டர்ல பார்த்திருக்கோம். அதுக்கு இன்னைக்கும் வந்து மக்கள் வந்து இன்னல் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ம். ம். அப்படி ம். இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனத்தை எப்படிங்க செய்ய முடியும்? எப்படி நீங்க போய் ஒரு அணு ஆயுத அணு ஆயுதம் இருக்கின்ற இடமே வச்சுக்கலாம். அந்த இடத்துல போய் நீங்க எப்படி குண்டு போட முடியும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது மனிதநேயத்துக்கு எதிரான செயல். நீங்க கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்புங்க. நீங்க உங்களுடைய சோல்ஜர்ஸ் அங்க அனுப்பி அந்த ஆட்சி மாற்றத்தை செய்துவிட்டு நீங்க அங்க இருக்கின்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இங்க கைப்பற்றுங்க. எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது. அப்கோர்ஸ் இட்ஸ் அகெயின்ஸ்ட் இன்டர்நேஷனல் லா. நாம கண்டனம் தெரிவிக்க தான் செய்வோம். ஆனால் இது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம் இருக்கு இல்லையா? ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வந்து நீங்க வந்து குண்டு போட்டு அழிப்பதினால் வந்து மனித குலமே அழிந்து விடுங்க. அந்த அளவுக்கு ம். ம். பவர்ஃபுல்லா இருக்கின்ற ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அங்கங்காச்சும் இருந்ததுன்னா மனித குலமே முடிந்து விடும். அப்ப ம். அந்த ம். மாதிரியான ஒரு செயல் ஈடுபட்ட 2 வார் கிரிமினல்ஸை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவன் வந்து இதுக்கு வந்து நோபல் பிரைஸ் வேணும்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். இந்த ம். மாதிரி இப்படித்தானுங்க பேச முடியுது. இவரை பத்தி இப்படித்தான் பேச முடியுது. மனித குலத்துக்கு எதிரான செயலாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ம். இப்ப மிடில் ஈஸ்ட்ல என்ன அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு சார்? யுஎஸ்க்கும், இஸ்ரேலுக்கும். இப்போ ஈரான் வந்து அவங்களுடைய பேஸ்ல இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல எல்லாத்தையும் வந்து இப்போ குறி வச்சிருக்கிறதாக தகவல் வருது. ஈரான் அமெரிக்காவினுடைய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை முற்றிலுமாக இந்த ஒரு சாக்கோட வைத்து நம்ம முடித்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிட்டு அலையறாங்களா? அவங்க மிடில் ஈஸ்ட்ல என்ன கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க? யுஎஸும், இஸ்ரேலும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்ல மிடில் ஈஸ்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஒரு சூப்பர் பவராகத்தான் இருக்கிறது. மிக தெளிவாக தெரிகிறது. எந்த நாட்டுல வேணாலும் எப்ப வேணாலும் சென்று தாக்குதல் நடத்துவார்கள். அந்த தாக்குதலை வந்து முறியடிக்கக்கூடிய அந்த ஒரு வலிமை வந்து ஒரு நாட்டுக்கும் கிடையாது என்று மிக தெளிவாக இன்னைக்கு தெரிகிறது. இப்ப ஈரான்ல ம். போய் அடிக்கும்போது யாருமே அங்க வந்து கேட்பாரற்ற ஒரு சிச்சுவேஷன் தான் பார்த்துக் கொண்டிருக்கோம். லெபனானை அடித்தார்கள். அங்கேயும் யாரும் கேட்பார் கிடையாது. சிரியாவை அடித்தார்கள். அங்கேயும் யாரும் கிடையாது. ஜார்டன் வழியாக சென்று அடித்தார்கள். சிரியா ம். வழியாக சென்று இன்னைக்கு வந்து ஈரானை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எங்கேயுமே யாருமே கேட்கிற மாதிரி கிடையாது. ஒரு 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 சிச்சுவேஷனை நமக்கு காணவில்லை. அப்ப அந்த தோற்றம் இல்லாதனால இன்னைக்கு ஒரு ரீஜனல் சூப்பர் பவராக இங்க யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலாகத்தான் இருக்கிறது. அப்ப அதை தாண்டித்தான் இப்ப பாக்கி இருக்கின்ற நாடுகள் வந்து இப்ப தங்களுடைய ஈக்குவேஷன்ஸை வந்து அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு ஒரு ரீஜனல் சூப்பர் பவர், அதுவும் ஒரு ரோக் இஸ்ரேலி ரீஜனல் சூப்பர் பவர் இருக்கின்ற ஒரு நாடு, அதுலயும் அதை விட ஒரு அடாவடித்தனம் பிடித்த ஒரு மனிதநேயமற்ற ஒரு மனிதர் வந்து அதனுடைய தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த மாதிரி ஒரு நாடை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ வந்து அந்த நாடுகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயமாக, இல்லை என்றால் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறதாக நான் காண்கிறேன். அப்ப அந்த ம். மாதிரி ஒரு நாடை அழிக்க வேண்டும் என்றுதான் அரபு நாடுகள் சிந்திப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நாடை வந்து உலகத்திலே இருக்கக்கூடாது என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நாளையிலிருந்து ஈரானும் ம். செயல்படும் என்ற அந்த உணர்வோடு ம். தான் அவர்களும் இருப்பார்கள் என்று நான் அறிகிறேன். ம். 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 ஓ! இப்போ கத்தார் மேல போட்டிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல வந்து தங்களோட வான் பரப்புகள வந்து குளோஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிகிறது.
இப்போ அடுத்த கட்ட நகர்வுகளா வந்து இந்த கத்தார், துபாய், குவைத் இது போன்ற நாடுகள்லாம் எப்படி அணுகுவாங்க சார் இந்த விவகாரத்த? சவுதியும் இதுல இல்ல வந்து அவர்கள் கண்டெம் பண்ணியிருக்காங்க. ஆமா அவர்கள் எல்லாருமே சவுதி ஆனாலும் சரி, யுஏஇ ம். ஆனாலும் சரி, கத்தார் ஆனாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் எப்படியாச்சும் அமைதி நிலவ வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் ம். நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ம். வந்து அமைதி இல்லாவிட்டால் நிச்சயமாக அந்த ம். நாடுகள் எல்லாம் எக்கானமி அப்படியே டேங்க் ஆயிடும். ஒரு 2 வாரம் வந்து ம். அமைதி இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அடைக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த நாட்டினுடைய எக்கானமிஸ் எல்லாமே டேங்க் ஆயிரும். அப்போ ம். ம். அந்த ஒரு சூழ்நிலையை வந்து அவாய்ட் பண்ண வேண்டும் என்ற எந்த விலை கொடுத்தும் அவாய்ட் பண்ண வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்காக என்ன வேணா செய்வார்கள். எந்த நாட்டுக்கு போனாலும் போய் யாருடைய கால் வேணாலும் பிடிப்பார்கள். ஏன்னா ஜெபல் அலி என்ற போர்ட் துபாய் ஐ மீன் துபாயில் இருக்கின்ற மாபெரும் போர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தாண்டி தான் நீங்க வர வேண்டும். வேற வழியே ம். கிடையாது. ம். அதே ம். மாதிரி தான் கத்தர்னுடைய மெயின் போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு வருகின்ற இந்த எல்என்ஜி இருக்கு இல்லையா? லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இருக்கு ம். இல்லையா? அது எங்கிருந்து வந்து ம். பாத்தீங்கன்னா கத்தர்ல இருந்து வரும். பெரிய ஒரு டீல் இப்ப போட்டோமே தானியோட. அப்போ ம். ம். அதே மாதிரி சவுதியில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு ம இது ஆயில் பைப்லைன் வந்து இந்த வழியாகத்தான் வரணும். அப்போ பெரிய சூப்பர் டேங்கர்ஸ் எல்லாம் வருகின்ற ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்கிறது. அப்ப ஈரான் வந்து அதனுடைய முகத்தை அடைத்து விட்டால், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் முகத்தை அடைத்து விட்டால், இந்த நாடுக்கு எல்லாருக்குமே இந்த எல்லா நாடுகளுக்குமே அழிவுதான். ஏறத்தாழ ஒரு 5 நாடுகள் வந்து தவித்துக் கொண்டிருக்கும். ஒமானுடைய போர்ட் மட்டும் தான் ஓப்பனாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்ப என்ன விலை கொடுத்தும் அதை வந்து எஸ்கலேஷன் வந்து தடுக்கிறதுக்காக இந்த நாடுகள் வந்து பாடுபடும் என்றதுதான் என்னுடைய ஒரு ம். அசஸ்மெண்டாக ம். இருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் என்பது யாருடைய கையில சார் இருக்கு? இப்ப ஈரான் நாங்க முடிச்சு வைப்போம். நாங்க வந்து கதைய முடிக்கிற அளவுக்கு நாங்க வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாரி தான் அந்த அறிவிப்புக்குள்ள கூட சொல்லியிருந்தாங்க. அப்ப யார் தான் சார் முன் வரணும்? இஸ்ரேல் தான் வந்து முன் வரணுமா? இந்த நீ நாங்கள் வந்து பின்வாங்கிக் கொள்கிறோம் என்று அவர்கள் தான் அறிவிக்க வேண்டுமா? அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இதுல முன்வைக்க வேண்டுமா? இல்ல ஒரே ஒரு ஆள் தானுங்க இதில் வந்து ஆ பீஸுக்கு எதிராக, அதாவது போர் நிறுத்தத்துக்கு எதிராக இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான். அது வந்து ம். பெஞ்சமின் நேத்தன்யாகு. அந்த ஒரு மனிதனை வந்து அங்கிருந்து மாற்றி நிறுத்தினார். அந்த ஒரு ம். மனிதனை வந்து வார் கிரிமினலாக டிக்ளேர் பண்ணிக்கொண்டு அவரை வந்து பிடித்துக் கொண்டு நீங்க ஹேக்ல கொண்டு போய் விசாரித்தாலே போதும் என்று நினைக்கிறேன். அங்க ம். அனைவருக்கும் வந்து பயம் வந்துவிடும். அதன் பிறகு வந்து பெரிதாக யாரும் வந்து ம். ம். கதற மாட்டார்கள், கத்த மாட்டார்கள்ன்னு ம். நினைக்கிறேன். ம். ம். மிடில் ஈஸ்ட்க்கு இப்போதைக்கு இந்த ஒரு மனிதனை அங்கிருந்து மாற்றினால் நிச்சயமாக அமைதி நிலவும். ஓ! இது யாருனால செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அமெரிக்காவினால் மட்டும் தான் செய்ய முடியும். ஆனால் அமெரிக்கானால் செய்யறதுக்கான அந்த வில் பவர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை இன்னைக்கு கிடையாது என்றதுதான் நம்ம சமீப கால நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. ம். ம். ஓ! அப்ப பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் வந்து இதுல மிகப்பெரிய ரோல் வகிக்கிறாருன்னு சொல்றீங்க. இப்போ நம்மளும் பார்க்குறோம், ஈரான் தாக்குதல் தொடுத்துட்டு இருக்காங்க. கஸாவுல வந்து ஒரு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த வீரியம் வந்து குறையறது போல இல்ல. இன்னும் அப்பாவி ஜனங்கள்லாம் வந்து கஸாவுல படுகொலை செய்யப்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப ஈரான் இப்படி அணுகுகிறதா? கஸாவில் நீங்கள் உங்களுடைய தாக்குதல்களை நீங்கள் முற்றிலுமாக கைவிட வேண்டும். அதுவரை உங்களுடைய எங்கள் எங்கள் மீதான அந்த தாக்குதல் வந்து தொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அப்படிங்கிற முடிவோடு இருக்காங்களா ஈரான்? இல்ல கிடையாது. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பலஸ்தீனியர்கள் வந்து என்றுமே அனாதைகள் தான். அவர்கள் அவர்களை அரவணைக்கின்ற யாருமே கிடையாது என்றுதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ம், ம், ஹமாஸ் ஈரானுடைய உருவாக்கம் ஆனாலும் சரி, இன்னைக்கு வந்து அவர்கள் தனித்து தான் நிற்கிறார்கள் என்றுதான் உண்மை நிலையா இருக்குது. ஈரானை ம், பொறுத்தவரை ம், ஈரானையும் தாக்கினார்கள். அதனால் வந்து ஈரான் வந்து பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குல்ல. இல்லை என்றால் அங்கு ஆட்சிக்கு அது வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காத ஒரு ஆட்சியாக மாறிவிடும். அதன் பிறகு வந்து அந்த ம், ஆட்சி வந்து கவிழ்ந்து விடும். அதனாலதான் அவர்கள் வந்து இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தன்னுடைய ஆட்சிக்காக அவர்கள் செய்வார்களே தவிர நிச்சயமாக அது வந்து கசால் இருக்கிற மக்களுக்காகவோ இல்லையென்றால் ம், பலஸ்தீனர்களுக்காகவோ யாரும் ஒன்றும் செய்வதாவே கிடையாது. ம், அவர்கள் ம், அரபுகளா இருந்தால் கூட ஒரு சவுதி அரேபியா, ஒரு ம், யுஏஇயோ இல்லையா கத்தாரோ யாருமே வந்து இதுல வந்து ஆக்டிவாக உள்ளே வந்து இஸ்ரேலை வந்து தடுக்கும் விதமாக யாருமே இன்னும் செயல்படவில்லை என்றுதான் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் வந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ம், ம். அ இந்த இறுதியான ஒரே ஒரு விஷயம் சார். இப்ப நீங்க அந்த ஹார்முஸ் ஜலசந்திய பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்ப ஈரானுக்கு மென்மேலும் வந்து நெருக்கடிகள் ஏதேனும் வந்து யுஎஸ் சார்பாகவோ, இஸ்ரேல் சார்பாகவோ இல்ல அண்டையில இருக்கக்கூடிய நாடுகளுக்கோ அவர்களுக்கு வந்து நெருக்கடி வரும் பட்சத்தில், உச்சத்தில் போகும் பட்சத்தில், அவர்கள் அந்த துருப்புச் சீட்டை அதாவது ஹார்முஸ் ஜலசந்தியை மூடக்கூடிய ஒரு மாபெரும் அபாயம் இருக்கிறதா? ஏன்னா மேசிவ் லெவல் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து முழுகவே முடங்கக்கூடிய ஒரு இது வந்துரும். ஸோ அப்போ எந்த ஈரான் அது அது வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்போதைக்கு இல்லை என்றுதான் கருதுகிறேன். என்றால் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வருகின்ற அந்த எண்ணெயினுடைய அந்த முழுக்க முழுக்க எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பாவுக்கு போகுது, அது வரை சைனாவுக்கு போகுது. சைனாவுக்கு ஒரு ம், லார்ஜ் போர்ஷன் வந்து இந்த வழியாகத்தான் வருகிறது. அதனால நிச்சயமாக ம், ம், ஒரு அவர்கள் அதை ஒரு லாஸ்ட் டிச் எஃபர்ட்டாக தான் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது லாஸ்ட் ம், ரிசார்ட்டாகத்தான் வைத்துக் கொண்டிருப்பார்களே தவிர இப்போது மூட மாட்டார்கள்.
அவர்கள் அது ம். மூடினால் வந்து நிச்சயமாக கத்தரை பாதிக்கும், அதே மாதிரி யுஏஇ பாதிக்கும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் வேணால் மூடலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் கூட, அது சைனாவையும் பாதிக்கும். சைனா வந்து இன்னைக்கு ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது. அதனால வந்து நிச்சயமாக அதற்கான ஒரு இப்போதைக்கு அந்த சாத்தியக்கூறு கிடையாது. ஓ! ஓகே. ரஷ்யாவினுடைய பார்வை எப்படி சார் இருக்கும்? இந்த இதுல. குறிப்பா அவங்க வந்து வெறும் கண்டனம் மட்டும் தெரிவிச்சிருந்தாங்க. நாங்க வந்து எங்களுடைய நாங்க இறங்கி அடிக்க மாட்டோம்ன்னும் சொல்லியிருக்கிறாரு புதின். அவங்களோட நிலைப்பாடு என்ன சார்? திங்கட்கிழமை வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் புட்டினை சந்தித்திருக்கிறார். அங்கேயும் சில அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டதே தவிர, அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அது ஏனென்று பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து இப்பவும் வந்து யுக்ரைன் கூட ஒரு பெரிய ஒரு போர் நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. அந்த போர் இன்னும் முடியவில்லை. ம். யுக்ரைன் இன்னும் பணியவில்லை. அதனால ரஷ்யா கிட்ட ஒரு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ஸ்பேர் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக கிடையாது. அதாவது அங்கிருந்து நீங்க வந்து மிலிட்டரி அ அ ரகங்கள் வந்து அங்கிருந்து ஒண்ணுமே கிடைக்காத ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா இல்லை என்றால் முன்னாடி காலத்துல இருந்த இப்போ யுக்ரைன் கூட ஒரு போர் இல்லை என்றால் நிச்சயமாக நிறைய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கும். அது இப்ப எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, சீனால இருந்து தான் வர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிற ஒரு நிலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ரஷ்யானால அழுத்தங்கள் எங்க பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக செக்யூரிட்டி கவுன்சில்ல பண்ண முடியும். அதுதான் இப்போ வந்து 2 நாள் முன்னால செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து பாகிஸ்தானும், சைனாவும், ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷனை வந்து கொண்டு வந்திருந்தார்கள். அடுத்த விஷயமா இருக்கிறது. பட் அப்படி இருந்தால் கூட அது நடந்தது. அது அந்த ஒரு முயற்சி நாடுகள் எடுத்தார்கள் என்றதுதான் ஒரு முக்கியமான விஷயமா நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப இன்டர்நேஷனல் பிரஷர், டிப்ளமேட்டிக் பிரஷர் இருக்கும் அதுல நிச்சயமாக ரஷ்யா வந்து அவர்களை சப்போர்ட் செய்யும். அதை தாண்டி இப்போதைக்கு வந்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை என்றால் மிலிட்டரி ஹார்ட்வேர் வந்து சப்ளை பண்ண முடியாத ஒரு நிலைமையில் தான் இப்போ வந்து ரஷ்யா இருக்கு. நிச்சயமா சார். உங்களுடைய நேரங்களை பகிர்ந்து, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றி சார். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.